குட் மார்னிங். நான் பாருங்கள் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நாம் ஆல்ரெடி இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 12th செகண்ட் சாப்டரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் போன வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.3 பார்த்தோம் சாமி. இப்போ 2.4 பார்க்க போகிறோம். அதில் ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு மேக்ஸு கான்செப்ட் ஓரியன்டாக படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ரொம்ப 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 ஈஸி. அடிஷன், சப்ராக்ஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சிம்பிளிஃபை பண்ணுறது, இது மட்டும் இருந்தாவே போதும். சிம்பிளிஃபை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள். ஒன்றும் இல்லை, பெரிய நம்பருடைய சிம்பிள் ஒரே மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், அது சிம்பிள் வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிச்சிக்கணும், இவ்வளவுதான். அதாவது பெரிய நம்பருடைய சிம்பிளை போட்டுக்கிட்டு சிம்பிள் 2 நம்பருக்கும் ஒரே மாதிரி சிம்பிள் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். அதே 2 நம்பருக்கும் வெவ்வேறு மாதிரி சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ எக்ஸாம்பிள் 2.4 பாருங்கள். நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்மில் 1+i பார்த்திங்கன்னா 1+i டிவைடட் பை 1 - i ஹோல் பவர் 3 மைனஸ் 1 - i divided by 1+i whole power 3 simplify into rectangular form. இதை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு, அதாவது x+iy ஃபார்மில் சிம்பிளிஃபை பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். எது உள்ளே இருக்கிற, அப்புறம் பவருக்கு போய்க்கலாம். 1+i டிவைடட் பை 1 - i. உங்களுக்கு தெரியும், கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலே இதை ரியல் நம்பராக மாற்றுறதுக்கு இதனுடைய காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்குங்க, காஞ்சிகேட்டால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணும். அப்போ இதனுடைய காஞ்சிகேட்டு 1+i, அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு சிம்பிளை மாற்றுறது தான். புரியுது? இங்கே 1 - i இருக்குது, இது 1+i, மேலேயும் போடுறோம் கீழையும் போடுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணுறோம். அப்படியே மேலே 1 × 1 1 ப்ளஸ் 1 × i ப்ளஸ் i ப்ளஸ் i ஸ்கொயர்ட். கீழே பார்த்தீங்கன்னா a - b a + b. அப்போ அப்படியே ரியல் பார்ட் பிரிக்கலாம், இமேஜினரி பார்ட்டை பிரிக்கலாம். அப்போ 1 × 1 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் i × i ஸ்கொயர்ட். அப்போ தேர்ஃபோர் 1 + i ப்ளஸ் i. அடுத்தது பாருங்கள், i ஸ்கொயருடைய வேல்யூ -1, கீழையும் i ஸ்கொயருடைய வேல்யூ -1. பாரு, 2 ஸ்டெப்பு கான்செப்ட் பாருக்கன்னு. 1 காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணோம். ரெண்டாவது i ஸ்கொயருடைய வேல்யூ -1 போட்டுக்கணும். அப்போ +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே ஆட் பண்ணினா 2i டிவைடட் பை, இங்கே பார் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ 1 + 1 2 2 2 அடிச்சிக்கலாம். அப்போ i. அதே மாதிரி அடுத்தது இது 1 - i டிவைடட் பை 1+i, இது எடுத்துக்கிறோம். இதுக்கும் அதே தான். இந்த கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இதனுடைய காஞ்சிகேட் 1 - iயால் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறோம் கீழையும் மல்டிபிள் பண்ணுறோம். அதே அடுத்த ஸ்டெப்பு i ஸ்கொயருடைய வேல்யூ -1ன்னு போடுறோம், கீழையும் i ஸ்கொயருடைய வேல்யூ -1 போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 1 கேன்சல் ஆயிரும். மேலே -2i டிவைடட் பை கீழே 2 2 2 கேன்சல் ஆகி -iன்னு வந்துடும். ஆக மொத்தம் இந்த கணக்கில் இதை சிம்பிளிஃபை பண்ண இதுக்கு +i வந்தது, இதுக்கு -i வந்தது. இப்போ பவர் போடலாம். பவர் போடும்போது பாருங்கள், இதுக்கு இது +i, இது -i. அப்போ இங்கே i⁻3 நடுவாண்ட குறிப்பாருங்க -i⁻3. அப்போ i⁻3 என்னன்னு எழுதலாம் தங்கம், i ஸ்கொயர்டு இன்ட்டு i. அதே மாதிரி மைனஸ், சரியா? இங்கே என்னென்ன பாருங்கள், இது எப்படி இங்கே ப்ளஸ் ஆகுது அப்படின்னா, இது ஒரு மைனஸா, இங்கே இந்த மைனஸை 3 தடவை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இது i⁻3 i ஸ்கொயர்டு இன்ட்டு iன்னு எழுதலாம். இப்போ i ஸ்கொயருடைய வேல்யூ -1 × i
ப்ளஸ்ஸு அதே -1 இன்ட்டு ஐஏ. அப்போ இது என்ன வரும் நமக்கு -i அப்போ மைனஸில் மொத்தமாக 2i. இந்த இடத்துல கவனமாக பார்த்துக்குங்க. இது வந்து வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை 3 தரம் பெருக்கினாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இவ்வளோ தான். ஜஸ்ட் இதில் ஏதாச்சும் புரியலைன்னா கேளுங்க. சரியா தங்கம்? அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள் 2.5 என்ன கொடுத்துருக்காங்க? z+3 டிவைடட் பை z minus 5i equal to 1 plus 4i divided by 2. Find the complex number z in the rectangle form. அதாவது z நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எந்த வடிவத்தில்? ரெக்டாங்கிள் x plus iy ஃபார்மில் z கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற கணக்கு z+3 divided by z minus 5i equal to 1 plus 4i divided by 2. சரி, ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிபிள் தான். இங்கே பாருங்கள், இந்த 2 போய் இங்கே டிவைடாக இருக்க 2 இந்த அந்த லெஃப்ட் சைட் போய் நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணோம். அதே மாதிரி z மைனஸ் 5i ரைட் சைடு வந்து 1 + 4iயே மல்டிபிள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குங்க. அப்போ 2ஐயும் இசட்டையும் பெருக்கும்போது 2z ப்ளஸ் 3 2s are 6. ஓகேவா? இந்த 2z + 3யை பெருக்கும். அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு z எடுத்து பெருக்கிங்க. அப்போ 1ஐயும் இசட்டையும் பெருக்குனா z. அடுத்தது இசட்டையும் 4ஐயும் பெருக்கும்போது ப்ளஸ்ஸு 4zi அல்லது 4iz எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நீ. அடுத்தது 5i எடுத்து பெருக்குங்க. அப்போ -5i. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு 4 5s are 20i². அடுத்த கான்செப்டு உங்களுக்கே தெரியும். i²க்கு பதிலாக அடுத்தது என்ன பண்ணோம்? இசட்டெல்லாம் ஒரே பக்கம் கொண்டாந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 2z. அடுத்தது இங்கே ஒரு இசட்டு, இங்கே ஒரு 4z. ஏன்னா நம்ம இசட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இசட் இருக்கிற டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டுக்கிட்டு வந்துட்டு இசட் இல்லாத டேர்மை இன்னொரு பக்கம் கொண்டாடலாம். அப்போ 2z இந்த ப்ளஸ் இசட் இந்தாண்ட வந்தால் -z ப்ளஸ் 4z இந்தாண்ட வந்தால் -4z. இந்த பக்கம் இருக்கிறது மீதி -5i -20 i²க்கு பதிலாக -1 கண்ணு. இந்த +6 இந்தாண்ட போச்சுன்னா -6. ஜஸ்ட்டு நல்லா பார்த்துங்க, ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அடுத்தது இசட்டெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துட்டோம். i²க்கு -1 போட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 2zல z போச்சுன்னா இசட்டு -4zi இது தனி, இது ரெண்டும் இசட்டும் தனி. அடுத்தது இதில் -5i இது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 20 -6. அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுக்குள்ளேருந்து இசட்டை காமனாக வெளியில் எடுத்துடலாம். இசட் எடுத்தால் இந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது 1 மைனஸ் இசட்டை தான் எடுத்துட்டேன் 4i ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே பாருங்கள் 20ல் 6 போச்சுன்னா 14. ஏன்னா இது ரியல் நம்பர். இது -5i. ஓகேவா? இப்போ மல்டிப்புளாக இருக்கிற 1 - 4i இந்தாண்ட வந்தால் டிவைடு. அப்போ 14 - 5i டிவைடட் பை 1 - 4i. ஓகேவா? இதை பாருக்கணும், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்தது இசட்டெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துடணும். இசட் இல்லாத டேர்ம் ஒரு பக்கம் கொண்டாந்துடணும். அடுத்தது இசட்டை காமனாக வெளியில் எடுக்கணும். இங்கே i²க்கு பதிலாக -1 போட்டுக்கணும். அடுத்து மல்டிப்புளாக இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்தாண்ட வந்தால் டிவைடு. இது புரியுதா கண்ணு? அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார், கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கா, அது என்ன பண்ணிக்கணும்? இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னா இதனுடைய காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் உங்களுக்கு பாருங்கள், இப்போ 14 - 5i டிவைடட் பை 1 - 4i வந்திருக்கா. இதனுடைய காஞ்சிகேட் என்ன? 1 + 4i டிவைடட் பை 1 + 4i. இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 14 +
14 into 4 வந்து 56i மைனஸ் 5i into 1 வந்து நமக்கு 5i, அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 4s are 20 i into i squared டிவைடட் பை கீழே பாருங்கள் a மைனஸ் b a ப்ளஸ் b. அப்போ எதை மட்டும் பெருக்கினா போதும், ரியல் பார்ட் மல்டிபிள் பண்ணால் போதும், இமேஜினரி பார்ட் ஏன்னா a ப்ளஸ் b a மைனஸ் b a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு. அப்போ therefore 1 into 1 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 4s are 16 i ஸ்கொயர்டு. அடுத்த கான்செப்டு i ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போடுகிறீங்க, மைனஸ் 1. இதை பாருங்கள் நான் அப்படியே டைரெக்டாக போட்டிருக்கேன், உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். அப்போ இதுக்கு மைனஸ் 1ன்னு போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 20. அதே மாதிரி இங்கே மைனஸ் 1 போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 16 ஆயிரும். அப்போ இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 17, மேலே ஆட் பண்ணிங்கன்னா 34, அப்புறம் 56ல் 5i போச்சு அப்படின்னா 51i. இப்போ 34ல் 17 வந்து எத்தனை டைம் இருக்கும், 2 டைம் இருக்கும், இது 3 டைம் இருக்கும். அப்போ நம்ம ஆன்சர் 2 + 3i. தேங்க்யூ.